சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் திருநள்ளாறு சனி பகவான் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜிடம் கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். தற்பொழுது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன? என்ன நிலவரம்? திருநள்ளாறில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்று மாலை 5:20 மணிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இடம்பெறுகிறார். சனிப்பெயர்ச்சி நடைபெற இன்னும் 4 நாள் உள்ள நிலையில் இன்று சாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்து சனி பகவானை தரிசனம் செய்ய அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் 2 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மேலும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இன்று காலை சனி பகவானுக்கு விசேஷ அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்று ஸ்ரீ சனி பகவான் வெள்ளி கவசர அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அளிப்பளித்தார். தொடர்ந்து சனி பகவானுக்கு உரித்தான எல் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். முன்னதாக பாத்தீங்கன்னா நலன் தீர்த்த குளத்தில் வந்து கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் புனித நீராடி ஸ்ரீ கலிதீர்த்த விநாயகரை வணங்கி சிதறும் தேங்காய் உடைத்து பின்னர் சனி பகவானை வழிபட்டு சென்றனர். சனி பயிற்சி விழாவில் பல லட்சம் மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இதனால் முன்னேற்பு நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். முன்னதாக அதிகாலை 3 மணிக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் ரோல் கால் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பக்தர்களிடையே போலீசார் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பக்தர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கஷ்டப்பட்டு வருவதால் அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது என்றும் கூறியவர் பாதுகாப்பு பணியில் இருக்கும் போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தார். மேலும் திருநள்ளாறு பகுதி முழுவதும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநள்ளாறு காவல் நிலையத்தில் 47 முக்கிய பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை போலீசார் 24 மணி நேரம் கண்காணித்து வருகின்றனர். சனிப்பெயர்ச்சி விழா அன்று மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் குலத்தவன் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.